வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மாமாவுக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லைங்கிறதுக்குடைய கெட்டப்பு தான் இந்த கெட்டப்பு, உங்களுக்கே தெரியும். அதில் தான் போட்டிருந்தீங்களே, அதாவது 2 தெருவே வச்ச திங்க வேண்டிய குடலை 2 பேர் தின்னீங்களே, அதோடைய பலன் தாண்டா இது அப்படின்னு சொல்லி போட்டிங்க. அதுபோக என்ன போட்டிருக்காங்க, இவ என்னமோ என்னது ஸ்லோ பாய்சன் விஷம் வச்சுட்டான்றதுக்கு அவர் ரசம் வச்சாலே நீ செத்து போயிடுவ, இதில் விஷம் வேறு உனக்கு வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை போட்டிருக்கீங்க. ஏண்டா ஒருத்தர் ஒரு நாள் முடியாமல் படுத்தா யதார்த்தமாக எடுத்து இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு கமெண்ட்டை பார்க்குறேன், என்னென்ன போட்டு தொலைஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போம்னு பார்த்தா உங்கள் வாயில் விழுந்து எவனுக்காவது விளங்குமாடா? நான் கேட்குறேன். ஏதோ ஒரு ஃபுட் பாய்சன் ஆகி போச்சு, படுத்துட்டேன், வாந்தி பேதி, இதை ஒரு பெருசாக போட்டு உட்காந்துக்கிட்டு கொண்டாடுறீங்க. என்னமோ தீபாவளி பொங்கல் கொண்டாடின நீ ரம்ஜானுக்கு ஏப்பா இவங்க நீ பிரியாணி திங்க விட மாட்டாங்க போலைய கடைசியில். அதான் சொல்கிறது, கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதான். இப்போ கூட காலையில் ரூபன் சொல்லி ஒரு ஐடிக்காரர் எனக்காக வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார். மாமா உண்மையிலே சொல்கிறேன், உனக்கு கந்திஷ்டி தான் மாமா ரொம்ப ஓவராக இருக்குது. நீயும் இங்கிட்டு ஓடுற அங்கிட்டு ஓடுற, உன் குடும்பத்தை பார்க்குற, இவளுக்கு கவனித்து விட்டுக்கிட்டு இருக்கிற, இவ பிள்ளைகளையும் பார்க்குற, இதில் நாளைக்கு தாராபுரம் போகிறேன்னு வேறு நீ ஒரு கமிட்மெண்ட் வேறு கொடுத்துருக்க. இவ்வளோத்தையும் பார்த்துட்டு இவங்க என்னடா இவன் உடம்பு பூரா 1000 வியாதிங்கிறேன், ஆனால் எல்லா விஷயத்துலையும் இவன் கடமையை கரெக்டாக செஞ்சிட்றானே அப்படின்னு சொல்லி பூரா வெறும் பொறாமையில் பொங்குறாங்க. இது போக நான் இந்த ட்ரெஸ் எடுத்தேன்ல, இவன் சொன்ன மாதிரி 5 செட்டு ட்ரெஸ் எடுத்தேன்ல, அதை காட்டினேன்ல, அதிலே எனக்கு ஏகப்பட்ட கந்திஷ்டி. இது போக இப்போ இன்னொரு விஷயம் வேறு, இப்போ புது வியாதி ஒன்று வந்திருக்கு, அதையும் சொல்லிடுறேன். யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு போல், ஒரே எரிச்சலாக இருக்குது. சுகர் மாத்திரை போட்டு 3 நாள் ஆச்சு, மாத்திரை தீர்ந்து போச்சு, எனக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. சரி இவள்கிட்டையாவது சொன்னால் போய் வாங்கிட்டு வருவான்னு பார்த்தா இவள் காலையிலே உட்காந்து என்னமோ கஞ்சிச்சோறு ஆக்குறேன், துவையல் ஆக்குறேன். நான் காலையிலே சொல்கிறேன், புளிக்குழம்பு வைப்பா, ஒரு ரெங்கோன் மொச்சை இல்லை அந்த வெள்ளை மொச்சை பயிரை போட்டு கருவாடை போட்டுனா, ஏன்டா அப்படி உனக்கு தினம் கவிச்சு கேட்குதா அப்படின்னு சொல்லி காலையிலே என்னை ஏறுன்னு ஏறுறான். 2வது காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி விசாரித்த சுமிக்கு நன்றி. உலகத்தில் யார் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, கலங்கின உள்ளம் என்னுடைய என்னைய நான் தாலி கட்டின என்னுடைய மனைவி சுமி அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. என்ன தான் நீங்கள் சுகைல் புராணம் பண்ணாலும் கடைசி கட்டமாக நீங்கள் எப்படி இருக்கீங்க, வேணும்னா இங்கே வாங்க, நான் உங்களை பார்த்துக்கிறேன். அவள் ஒன்று நிறையா பேர் அவகிட்ட போட்டு விட்ருக்காங்கப்பா. இப்போ இந்தாப்பா நிறையா பேர் சூர்யா சுமிக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன் புருஷனை காப்பாற்றி கைக்குள்ளே வச்சுக்க, அவளுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருச்சு போல், அதனால் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக கொள்றதுக்கு உண்டான முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதனால தான் குடலை அவள் திங்காமல் அந்த ஆளை மாத்திரம் திங்க விட்டு அதில் அந்த ஆள் போய் படுத்துட்டேன். இப்போயும் சொல்கிறேங்க, எனக்கு வயிற்றுக்குள்ளே ஏதோ செய்வனை வச்ச மாதிரி ஒரு உருண்டையை கட்டி மாதிரி இருக்குங்க. அது என்ன கட்டி ஏது கட்டி இல்லை, எங்கள் அப்பாவுக்கு அப்படித்தான் ஏதோ எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு யாரோ செய்வனை வச்சுட்டாங்க உங்கள் அப்பாவுக்கு, போய் அந்த இதை எடுப்பாங்கல்ல, தொக்கம் எடுக்கிறவங்க எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட போய் அந்த குழல் மாதிரி இருக்குமா, குழல் ஊதாங்குழல் மாதிரி, அதை வச்சு உறிஞ்சி எடுத்ததில் வயிற்றுக்குள்ளேருந்து முடி உருண்டை வந்துச்சான். முடி இருக்குல்ல, அது உள்ளே போய் சிக்கி சிக்கி உருண்டையாகி, அதை கேட்டதுக்கு அதான் செய்வன உருண்டைன்னு சொன்னாங்களாம். அதை மாதிரி எனக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா, வயிற்றை அப்படியே வலிக்குது ஒரு பக்கமாக. நான் அது என்னன்னு தெரில, நான் கூட ஒரு எதுவும் கட்டிக்கிட்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு வயிற்றுக்குள்ளே முடி உருண்டை மாதிரி இருக்குது. ஒரு வட்டம் இவ தான் சிக்கன் நாட்டுக்கோழி ஒன்று செஞ்சா ஒரு நாள், அதை செஞ்சு இவ திங்கவே இல்லை, எனக்கே முழுசையும் கொடுத்தா, நீ ஒரே ஆளே தின்னு, எனக்கு உரப்பு சாப்பிட்டா எனக்கு சேராதுன்னு சொல்லி ஒரு வட்டம் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு முழுசாக சாப்பிட விட்டா. அதிலருந்தே இவளே கதின்னு சொல்லி நான் கிடந்தேன். இப்போயும் அப்படித்தான், என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனாலே அங்கே காலடி எடுத்து வச்சேன்னு வைங்களேன், காலில் ஏதோ நெருப்பள்ளி கொட்டினா மாதிரி இருக்குது, கால் வைக்க முடியல, அப்படியே கால் பூரா கீழே பாதம் பூரா எரியுது. 2வது எப்படா திருப்பி நம்ம வீட்டுக்கு போவோம், எப்படா இவளை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே இவ ஒரு வேறு மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா. இதுக்கு பேர் தலையண மந்திரம்லாம் கிடையாதுங்க, செய்வன மந்திரம். எங்கேயோ போய் பண்ணியிருக்கா, இவ பண்ணாலா இவங்க ஆத்தாக்காரி பண்ணிச்சா தெரியலை, ஆனால் யாரோ ஒரு ஆள் எனக்கு ஏதோ ஒன்று நல்ல வலுவாக செஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் எனக்கு இப்போ உடல்நிலை அடிக்கடி இப்படி முடியாமல் போயிடுது.
இப்போ இந்த யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஆகி போய் இப்போ காலிலேருந்து இருந்தால் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எந்த வியாதி வேணாலும் வரலாம், இந்த நீரிழிவுங்கிற ஒரு வியாதி மாத்திரம் வரவே கூடாது. இப்போ நான் படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு நினச்சி படுத்தா கூட கரெக்டாக இன்றைக்கி காலைல ஒரு 10 மணிக்கு வீடியோ போட்டுட்டு படுத்தவேன். 11:30 எந்திரிச்சிட்டேன். போய் யூரின் போயிட்டு வந்து படுத்தேன். திருப்பி படுத்துட்டு இப்போ எந்திரிச்சு பார்க்குறேன் மணி 1, திருப்பி 1க்கு வந்துருச்சு. ஆக நீரிழிவு நோய்ங்கிறது அதை கண்ட்ரோல் பண்ணால் தான் கேட்கும். நானும் ஆவாரம்பூ ஜூஸ் குடிக்கிறேன், அதுக்கப்புறம் சுகர் மாத்திரை என்ன இல்லை அதை வாங்கணும், நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கிறேன். எதையாவது குடித்து நம்ம உடம்பை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா வரமாட்டேங்குது. இவன் தான் வந்து ஏதோ ஒரு பிளான் போட்டு பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். சுமி, கண்டிப்பாக சொல்கிறேன், நாங்கள் வர்றேன். எப்படி ரம்ஜானுக்கு அன்றைக்காவது நான் வருவேன். நீங்கள் ட்ரெஸ் எடுக்க நீங்களா போனீங்களா? ட்ரெஸ் எல்லாம் எடுத்தீங்களா? என் பேரனுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்தியா? என் பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்தியா? உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டேன். 5000 ரூபா, 1 ரூபா 2 ரூபா இல்லை, 5000 பார்த்து பத்திரமா செலவு பண்ணிட்டு அதில் மீதி காசில் பிரியாணி சமைச்சு வாங்கி நீங்களே சாப்பிட்டுக்கங்க. இல்லையா கடையில் கூட மட்டன் வாங்கி நீயே சொந்தமாக பிரியாணி கூட செஞ்சு சாப்பிடு. நான் ரம்ஜான் அன்னைக்கு வர்றேன். நம்ம 2 பேர் சேர்ந்து அங்கே ஏதாவது ஒரு இவர்கிட்ட போய் பார்ப்போம். ஆயுர்வேத வைத்தியர் யாராவது இருக்காங்களா, இல்லை தொக்கோ எடுக்கிறவங்க யாராவது இருக்காங்களா, செய்வேனை உள்ளே எப்படி போய்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் செக் பண்ணணும். எதுக்குப்பா பல்ல காட்டுற? செய்வனை வச்சது நீ வச்ச செய்வனை, நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும் அப்படிங்கிற கதை இருக்கு பத்தியா? பேசி பேசிட்டே இன்னைக்கு தான் நேற்று தான் சொன்னேன், காசை ஒதுக்குற உனக்கு சீக்கிரம் கால்ரா வர. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? காசை வந்து நான் ஒதுக்கி போய் என் பொண்டாட்டி பேர்லையும் என் பிள்ளைகளுடைய கூகுள் பே நம்பரையும் கொடுத்து பணத்தையெல்லாம் இங்கே போடாதீங்க, ரம்ஜான் காசெல்லாம் அங்கே போடுங்கன்னு சொல்லி நான் ஒதுக்குறேனா. அதனால தான் எனக்கு ஆண்டவனாக பார்த்து இப்படி படுக்க போட்டானா வாந்தி பேதியில். இவ சொல்கிறாடா, இதெல்லாம் எந்த ஊர்லடா நியாயம்? எல்லா காசையும் சம்பாதிக்கிற காசை பூரா இவ தான் வாங்குறா, இவ தான் செலவழிக்கிறா. எனக்கே தினம் 100 200 பிச்சை போடுற மாதிரி போடுறா. இதில் வந்து நான் இவளை ஏமாற்றி என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நான் கேட்குறேன், எனக்குன்னு யூடியூப் வருமானம் இல்லையா? அந்த காசை என் குடும்பத்துக்கு செலவு பண்ணால் இவன் என்ன ஒரே இதாக பிடுங்கி தள்ளிடுவாளா? நான் கேட்குறேன், என் காசை செலவு பண்ணுறதுக்கு எனக்கே உரிமை இல்லையா? நீ கடையில் போய் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிடு. கடை சாப்பாடு, தோரம்பருப்பு துவையல், தக்காளி தொக்கு, முட்டை பெப்பர் போட்டு முட்டை மாசாலம் வச்சுருக்கேன். முட்டையில் பெப்பர் மாத்திரம் போட்டியா, மிளகாத்தூள் போட்டியா? மிளகாத்தூளை போட்டு எனக்கு திருப்பி வகுத்தால போகிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறா. ஏன்னா அந்த மிளகா வாடை வருது எனக்கே தெரியுது. நான் படுத்திருந்தாலும் இவன் என்ன சமைக்கிறாங்கிறத மோப்பம் முடிச்சே கண்டுபிடிக்கிறவே. படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, நான் கேட்குறேன், எனக்கு ஒரு விஷயம்னா அதை இவ்வளோ சாப்பிட்டு இவ்வளோ அனுபவிக்கணும்ல. எனக்கு வாந்தி பேதி வகுத்தால போச்சுன்னா, டேய் என்னால் தானே, என் குடல் குழம்பு தின்னதுனால தானே உனக்கு இப்படி வாந்தி பேதி ஆகுது. வாங்கி கொடுத்தேப்பா, நீ என்ன பண்ணியிருக்கணும்? உனக்கு ஒன்றுனா நானும் அனுபவிக்கிறேன்டா. பொடியே போடாம வெறும் பெப்பர் மட்டும் போட்டிருக்கேன். இங்கே காட்டு. ஏய் ஆமாடா, எனக்கா இங்கே வருங்கடா, வெறும் பெப்பர் மாத்திரம் போட்டு மிளகாத்தூள் போடாமல் செஞ்சுருக்காடா. பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறேன், எனக்கு குடல் சாப்பிட்டு ஒத்துக்கிறலன்னா இவன் என்ன பண்ணியிருக்கணும்? அதே குடலை நானும் திங்கிறேன், எனக்கும் வகுத்தால போட்டுன்னு சொல்லி இவன் செஞ்சுருக்கணுமா இல்லையா? இவன் மாத்திரம் தெளிவாக சேஃப்டியாக குடலில் கை வைக்கவே இல்லை. இப்போ கூட அந்த குடலை கொண்டு போய் யாருக்கோ ஏற்று வீட்டுக்காரங்களுக்கு போய் கொடுத்துட்டு வந்திருக்கா போல். அது என்ன கதி ஆக போதோ தெரியலை. இவளுக்கு பிடிக்கலன்னா இவன் ஒரு பொட்டு கூட வாயில் வைக்க மாட்டாடா. அடுத்த ஆளுக்கு கொடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கங்கன்ட்டு இவ தெளிவாக பாருங்கள். என் பேரை சொல்லி இவன் சுடுகஞ்சி வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாடா. இதெல்லாம் காட்டிட்டியா லைவில்? தயவு செய்து காட்டிடாத. நேற்று காலையில் காட்டினது தான் இப்போ வரைக்கும் என்னைய காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. தேவையா? என்னது காட்டு, இதையும் காட்டிடு. தாங்கடா. புதினா துவையலா, துவரம் பருப்பா புதினாவான்னு கூட தெரியல. கண்ணு வேற மஞ்சக்கா மாலையில் மங்கி போச்சு போல. இது என்னது? என்னது? எப்படி இருக்கு? தக்காளி கூட்டா? தொக்கு. தொக்கு, அதை தொட்டு நக்கு. நல்லா தான் இருக்குது. சரி மக்களே, நான் போய் சாப்பிட்டுட்டு சாயிறேன்னா தூங்க போகிறேன்னு அர்த்தம். தூங்கி எழுந்திரிச்சு சாயங்காலம் 6 மணி லைவில் முடிஞ்சால் வர்றேன். எனக்காக காத்துருங்க. இல்லையா நாளைக்கு தான் லைவ். சரியா? கோச்சுக்கிறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு என் உயிரை பணைய வச்சாலாவது எனக்கு போகிற வழியிலே மயக்கம். சரி, இன்றைக்கி ஒரு நாளைக்கு இங்கேயே லைவ் போடுறேன்ப்பா.
எல்லாரும் நிம்மதியாக இருங்க. 6 மணி லைவில் சந்திப்போம். மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மாமா தேக ஆரோக்கியத்தோட மீண்டு வர பிரார்த்தனை பண்ணுங்க. முடியலன்னு சொல்லி எல்லாம் அக்னியில் இறங்குற மாதிரி உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி சோறு தண்ணி இல்லாம இருக்கிற மாதிரி சீன் போட்டுருக்கா. அதவே நல்லா சாப்பிட்டு இப்போ நிம்மதியா நான் சொன்னேன்னா எத்தனை பிள்ளைய மஞ்சோறு திங்க தெரியுமா? எதுக்கு மாமாவோட உடல்நிலையை சரி பண்ணுறதுக்கு. மஞ்சோறு திங்கனா என் மாப்பிள்ளைங்க திம்பாங்க மஞ்சோறு. மஞ்சோறு திங்க மாட்டாங்க. நல்லா ஹோட்டல் அடிச்சிட்டு கறி மீன் தின்னுட்டு குத்தாட்ட போட்டு உனக்கு வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. எங்க மாமனுக்கு உடம்பு முடியல ரிப்பு சிக்கான்னு போட்டுருவாங்க. ஆமா மாமா வரல ரிப்பு அப்படின்னு போட்டுருவாங்க. நீ நடந்துட்டு இருக்க வேண்டியதா என் மாப்பிள்ளை எனக்கா காத்து கிடக்குறாங்க. வந்துடுறேன்டா, தயவுசெய்து கோச்சிக்கிறாதீங்க. 6 மணி லைவில் எப்பாடுபட்டாவது வந்து சேர்றேன். பப்புவுக்கு என்ன கிரேவி இல்லையா? கிரேவி இருக்கு, சோறு இல்லையா? 10 நிமிஷம் தான் உன் வாய் ஓஞ்சி இருந்துச்சு. சரி ரைட்டு இருங்க. சரி நான் போய் பப்பு கொஞ்சம் பக்கத்து வீட்டில் சோறு வாங்கி வச்சுட்டு 6 மணி லைவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.